வேற கொலைக்குது. வாங்க எல்லாரும் போவோம். இன்ப சுற்றுலா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்களோட சேர்ந்து நீங்களும் பாருங்க வீடியோவில், நம்ம ஸ்டைல் வீடியோவில். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆற்றில் குளிக்க போகிறோம். அந்த ஆறு அச்சங்கோவில் வழியாக புனலூர் செல்லும் சாலையில் உள்ள 3 ஆறுகள் சங்கமிக்கும் இடமாகும். அந்த இடத்தை அச்சங்கோவில் ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆறுகள் சபரிமலையில் உள்ள பம்பை ஆறாகும். நீங்கள் எல்லோரும் வாங்க சேர்ந்து குளிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா பள்ளம், ரொம்ப பள்ளமாக இருக்குது. இந்த லத்திகளை பார்க்கும்போது யானைகள் சாலை வரைக்கும் வருது. அது வர்றதுனால நம்ம கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. ஜோடியாக போடுறாங்க. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. இன்னும் அந்த தண்ணி, அந்த ஆறு நம்ம கூட தொடர்ந்தே தான் வருது. இந்த பக்கம் இந்த இடம் நல்லா அகலமாக விரிஞ்சு வருது இந்த ஆறு. ஓ, மூணு ஆறு சேர்ந்து வருது. ஓ, சரி சரி. நாங்கள் இந்த ஆற்றுக்கு தான் குளிக்க வந்திருக்கோம். அச்சங்கோவில் ஆறு. இதில் 3 ஆறு ஒன்றா இணையிற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? மச்சான் தான் சொன்னாங்க. 3 ஒன்றா இணையிறதுனால இந்த இடம் அகலமாக இருக்குது அப்படின்ட்டு. யாரெல்லாம் குளிக்க போகிறீங்களா? போய் குளிச்சுட்டு வாங்க. நான் போகல. அங்கே கூட ஆள் வராங்க அந்த பக்கமும். டான்ஸ் ஆடுறியா? நல்லா ஆழம், ரொம்ப ஆழம். அதான் ரொம்ப ஆழம் தானே. அவருக்கு இருக்க ஒரே பொண்டாட்டி தான், அதனால தான் உள்ளே போயிடாதுன்னு சொல்கிறாரு. தண்ணி மேலே சூடாக வரும், கீழே கூலிங்காக வரும். உங்களுக்கு பத்தாது. உங்களுக்கு சங்கரன் கோயிலில் கட்டி வச்ச மாதிரி கட்டி வைக்கணும். காணும் அந்த பிள்ளைய. கடா பெருசி. ஏன் வீட்டுக்கார அம்பட்டையும் கலட்டிட்டார். பரவாயில்ல, நீச்சல் அடிக்கிறியா? பரவாயில்லையா? எனக்கு தெரியும் அது நீச்சல் எப்படி அடிக்கணும். கையை வச்சு ஊனி காலை வச்சு அடிச்சுட்டு வந்து. வா வா, உங்க வீட்டுக்காரர் வந்துட்டார். தண்ணி கொண்டு போகுது. இழுக்கிற இடத்துக்கு போயிடாதீங்க. பாருங்க, இழுக்குதா? அவ்வளோ வேகமா இருக்கா? அவ்வளோ வேகமா இருக்கா தண்ணி? பரவாயில்ல, நாங்கள் பிடிச்சிடறோம். அப்புறம் எல்லாரும் கேட்பாங்க, பரவாயில்ல நல்லா சொல்லுங்க. நான் வேணாம் சொல்ல. நாய் கூட குளிக்க வந்திருக்கேன். பாருங்க, நாய் கூட குளிக்க வந்திருக்குது. நாய் மாதிரி இல்ல? ரொமேனா வரணுங்க. தண்ணி கம்மி, மழை நேரத்தில் இதில் குளிக்கவே முடியாது. தண்ணி கூட வரும். இல்லை, அவங்க 2 பேருக்குமே இது புது இடம். அந்த இடம் வந்தது கிடையாது. நானும் எனக்கும் புதுசு தான் மீரா. நான் போயிருக்கேன், வந்திருக்கேன். ஆனால் நான் இந்த இடத்துல இருந்தது கிடையாது. ஆனால் கல்யாணம் ஆன தம்பதி கல்யாணம் முடிஞ்ச 2வது நாளைக்கு வந்திருக்காங்க குளிக்க. புது தம்பதிகள். இங்க தானா கூட வீராணத்துல தண்ணி இல்லாத காட்டுல கட்டிட்டு இந்த தண்ணியில கொண்டு குளிக்க வச்சாங்களா? இல்ல, அந்த பிள்ளை எப்படிப்பா விட்டா நின்றுச்சு? ஓமாவா அம்மாட்ட நின்றுகிட்டு இப்படி பார்த்துச்சு. மாமி போறான்னு ஆளுக்கு ஒவ்வொரு இடத்துல உட்காந்துருக்கோம். ஒன்னு பின்னால, ஒன்னு நானே, ஒன்னு இந்த பக்கம் மீரா உட்கார்ந்து இருக்கிறான். யார் பெல் போட போற? நான் போகணும் வீட்டுக்கு. அவங்க குடும்பத்துக்கு அவர் தேவை. உங்களை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்ததுக்கு கள்ளத்துக்கு போக போறோம். அங்க பாருங்க, அங்க பாருங்க. அந்த கல்லு வித்தியாசமா இருக்குல்ல மீரா? அந்த கல்லு வித்தியாசமா இருக்குது. அந்த கல்லு உங்க வண்டி வச்சு கொண்டு வந்துருங்க வீட்டுக்கு. கல்லு வேற என் பாரு. எங்க வாருப்பாவான் வீட்டுக்காரியா? இங்க வந்து பாரு, ஒரு காலில் விழுந்துடாம கீழே போட்டு போகுது. அதை தூக்குனா தான் உன் கூட வருவாளாம். இங்க வந்து பாரு கல்லா.
தள்ளி விட முடியலையா? கரையில் விழுந்துருச்சா பார்த்துக்கம்மா, இல்லாட்டி பாரு. வீட்டில் பற்றாம பட்டாலும் வலி தெரியாது, வெளியே வந்த பிறகு தான் தெரியும் வலி. இடிச்சிச்சா ஒன்றும் தெரியாது. இப்போ தெரியாது. வீட்டு போய் படுத்தா தான் தெரியும். உங்க வீட்டுக்காரர் வந்துட்டார். எனக்கு வேண்டாம். நான் பிடிக்க மாட்டேன். இல்ல பஞ்சா அது கல்லு மேல பட்டுச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அப்புறம் யாரு? ஆத்துவால் மக்கள். இது ஏனவாய் பக்கத்துல வீட்டை கட்டி ஜம்மு வைப்பாங்க. அழகா இது மேல ஒரு வீடை கட்டி கொசு பிடிச்சிருக்கு. இல்லம்மா, போன ஒரு ரிட்டர்ன் வந்துட போறோம். அவன் கல்ல தூக்கணும், நீங்க சுட்டு சுட்டு பாகுபலி இல்ல பாகுபலி. அப்படி தண்ணிக்குள்ள இறங்கிருங்க ரெண்டு பேரும். இறங்குப்பா, இறங்க இறங்குங்க, இறங்க 100 குத்தா, இறங்க இறங்க இறங்க. நல்லாதான் இருக்கு. யாரோ சுற்றுவாளா மீரா இறங்கிருங்க, சுற்றுற போது. ஆனா கல்லுல மிதிச்சோம்னா அசைய மாட்டுக்கு, அது வரைக்கும் பரவாயில்ல. வழுக்கவும் மாட்டுக்குமா? என்னது நாங்க இங்க இருந்த நான் கவனிக்கல. என்னன்னு கேட்டு என்ன கமெண்ட்ல சொல்லுங்க, அது என்னதுன்னு. நீங்க சொல்லுங்க மீரா. இல்ல, குத்தாலத்துல ஒண்ணு பிறக்கும். ஆமா, அதோட மோசமா அது பிறக்குது. ஆனா குத்தாலத்துல என்னது அதிகமா இருக்கும்? ஒன்ன புரிஞ்சுக்கங்க, அங்க குளிக்கிற எருவு மாட்டோட தண்ணி தான் உங்களுக்கு வருது. என்ன பறக்க போறீங்களா? பத்திர விழுது. கல்லா இருக்கு தெரியுமா, நல்லது இல்ல அந்த இடத்துல அப்படி குதிக்கிறது. மூஞ்சில் அடிச்சிருச்சுன்னா அப்புறம் கல் பக்கத்துல இருக்கு. எல்லாம் குளிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. ஆற்றுல எவ்வளோ நேரம் தான் குளித்தாலும் தண்ணி போனாலும் குடிக்கிறதுக்கு தனியே தண்ணி தான். நம்ம ஸ்டைலில் இது வரைக்கும் அச்சங்கோயில் ஆற்றுல குதித்து குளித்து கும்மாளம் போட்டாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கிறதுனால நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பகிர்றதோட எங்களுக்கும் கமெண்டில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். குளித்தவங்களும் குளிக்காதவங்களும் ரொம்ப பசியோடு இருக்கிறோம். ஏதாச்சும் ஒரு கடையை பார்த்து சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு இருக்கோம். நாங்கள் சாப்பாட்டு கடைக்கு வந்திருக்கோம். ரெஜினா ஒரு சோறு எடுத்து காட்டுது. சாதம் பெருசு பெருசாக இருந்தாலும் ஆனால் சாப்பாடு டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டோம். இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்க கடை கேரளாவில் அலிமூக்குங்கிற இடத்துல இருக்குது. நாங்கள் சாப்பாட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். நம்ம ஸ்டைலோடு இது வரைக்கும் இணைந்து வந்ததற்கு நன்றி.